விஜய் ஒரு பக்கெட் தண்ணி வை மகு. ஹாய் நண்பர்களே, நான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு வந்திருக்கேன் வீடியோக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கஷ்டமோ நஷ்டமோ சரிங்களா, வாழ்ந்து தான் காமிக்கணும். ஏன்னா நம்ம பிறந்துட்டோம், இன்னொரு பிறவியில் நம்ம பொறுக்க போகிறதில்ல. அதனால இருந்து யார்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாது, யார்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது, யார் லைஃபையும் கெடுக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்சால் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படி இல்லையா ஒரு நல்ல வழி காமிச்சோம், இந்த வழியில் போனால் கண்டிப்பாக நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது 5 நம்ம ஃபாலோ பண்ணோம்னா சத்தியமாக இந்த வாழ்கிற நாளில் நம்ம மனசு சமாதானத்தோடு வாழுவோன்ற ஒரு நம்பிக்கை தான் எனக்கு. நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் இப்போ ஒரு டெத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன் பிரச்சனைனால மருந்து குடிச்சிட்டு இறந்துட்டாங்க சரிங்களா. எதுக்குங்க நம்ம மற்றவங்கிட்ட கை நீட்டி காசு வாங்கணும், அவங்க கால் தாங்க முடியாமல் நம்ம ஏதாச்சும் குடிச்சு செத்துடணும். அந்த மாதிரி யாருமே தயவு செய்து பண்ணாதீங்க சரிங்களா. உங்களுக்கும் சொல்லிக்கிறேன், எனக்கும் சொல்லிக்கிறேன். ஏன்னா நானும் அதுலேருந்து தான் வந்திருக்கேன். அதனால் எனக்கும் நான் திருத்திக்கிறேன். நீங்கள் கூட யார்கிட்டையும் வாங்காதீங்க நண்பர்களே சரிங்களா. கஷ்டமோ நஷ்டமோ நம்ம சம்பாதிக்கிற சம்பாதனை எவ்வளோ இருக்கோ அவ்வளோ மட்டுமே நம்ம சாப்பிட்லாமே. அதே போல் நம்மளுக்கெல்லாம் பொட்ட பசங்க ஒரு 3-4 குழந்தைங்க இருந்தாலையும் கஷ்டப்பட்டு என்னால் இதுதான் முடியும், இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்சது நகை நட்டு போட்டு கட்டி கொடுக்கலாம் சரிங்களா. அதுக்குன்னு கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிவிட்டு நாளைக்கு ஒரு நாள் கஷ்டப்படுறது நம்ம தானே. அந்த தப்பு நம்ம செய்யக்கூடாது நண்பர்களே. நான் ஏதாச்சும் தப்பாக சொன்னால் என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமாகுது இதெல்லாம் நினச்சிங்கனால மனசு என்னென்ன லைஃப்ன்ற மாதிரி ஆகுது. இருந்தாலையும் இந்த ஒரு லைஃப்பை நம்ம சாதனை பண்ணணும்ல, அதெல்லாம் தாண்டி தானே வந்திருப்போம். இப்போது இனிமையாச்சு புத்தியோடு சந்தோஷமாக வாழணும். வாழ்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது சரிங்களா, எத்தனையோ வழி இருக்குது. நம்மளுக்கு திறமை கொடுத்துருக்கான் கடவுள். அதை வச்சு நம்ம நல்லா பயன்படுத்தி நம்ம நல்லா முன்னேறலாம். ஒரு 10,000 நம்ம கையில் இருந்தாலே போதும், சின்னதாக ஒரு தொழில் பண்ணலாமே. நம்ம ஒரு கடை எடுத்து தான் பண்ணணும் ஒன்றும் இல்லை, ஒரு ஃபுட்பாத் சைடில் கூட வச்சு நம்ம தொழில் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் சொல்லியிருக்கேன்ல, பொய் சொல்லாமல் திருடாமல் மற்றவங்களை ஏமாற்றாமல் நம்ம எந்த வேலை செஞ்சினாலே லைஃப்பில் முன்னேறலாம். அது ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால நான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கும். நம்ம அந்த கஷ்டமெல்லாம் விலகி போனோம் அப்படின்னாக்கா நம்ம ஏதாச்சும் ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணவே பண்ணணும். அது எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரிங்களா. ஒரு ஹோட்டல் வைக்கலாம், ஒரு துணி கடை வைக்கலாம், ஒரு டீ கடை வைக்கலாம். பல விதமாக இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. நம்ம சின்னதாக ஒரு 10,000 அமௌண்ட் போட்டாலே நம்மளை அதுலேயே நம்ம பல விதமாக மேலே வந்துடலாம். கடவுளுக்கு கண்ணை திறந்துட்டாருன்னா அடுத்த செகண்டே நம்ம மேலே எந்திரிச்சோன்னு சொல்லிட்டு தான் கண்டிப்பாக வழி காமிப்பார். நம்ம கஷ்டப்படுறது என்றைக்குமே வீண் போகாது. மனசில் நம்புறீங்களோ இல்லையோ, கடவுளை கண்டிப்பாக நம்புங்க. அப்பா ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா நம்மளோட அப்பா அம்மாவை கையெடுத்து கும்பிட்டு வெளியே போங்க. உள்ளே வரும்போது கடவுளை கையெடுத்து கும்பிடுங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு நடக்கிறது எல்லாமே வெற்றி தாங்க. எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா என்னோட அம்மா அப்பாவும் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றதே சத்தியமாக தெரியாதுங்க. ஆனால் நாங்கள் வளர்ந்து பேருக்கு எங்கள் அம்மா அப்பா கஷ்டத்தை தான் நாங்கள் பார்த்துருக்கோமே இல்லையே, சுகமாக இருந்ததே நான் பார்க்கல. அப்படி இருக்கும்போது இப்போ நாங்கள் வளர்ந்து இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னாக்கா என்னோடய அம்மா அப்பாவை நான் சிலையாக நினச்சி அவங்கள கையெடுத்து கும்பிட்டு மட்டும் தான் நான் வெளியே போவேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த உலகத்தையே நம்மளால் பார்க்க முடியாது. இங்கே நான் நின்று பேசுகிறனாலையும் அதுக்கும் என்னோடய அம்மா அப்பா மட்டும்தான். இவ்வளோ அறிவு கொடுத்துருக்கேனுக்கு அப்படின்னா அதுக்கு கடவுள் தான் சரிங்களா. நான் இதுவரையும் யாரையும் ஏமாத்தலை, யாரையும் பொய் சொல்லலை. கடவுள் புண்ணியத்தில் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி இருங்க சரிங்களா. ஏதாச்சும் சொன்னால் மன்னிச்சிடுங்க. எனக்கு தெரிஞ்சுதான் என் மனசில் இருக்கிறது மட்டும் தான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் யாரும் எவரோன்னு நினைக்கிறேன். என்னோடய குடும்பம், என்னோடய ஃபேமிலி, நம்ம எல்லாரும் ஒன்று. இந்த சோசியல் மீடியா பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலிக்கார மட்டும்தான் சரிங்களா. அடுத்தவங்க நினச்சாதான் நம்மலாம் அடுத்தவங்க, நம்மலாம் ஒன்று நினச்சா நம்மலாம் ஒன்று தான் சரிங்களா. ஓகே, பாய்.